இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்க நம்ம எஸ்கேவோட பராசக்தி படம் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தோம்னா, இவங்க ஆல்ரெடி ட்ரைலரில் எக்ஸ்போஸ் பண்ண அதே கதை தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொண்டு வரணும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் நினைக்குது. ஸோ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாணவர்கள் புரட்சியே பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக நம்ம ரவிமோகன் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்குறாரு. ஸோ அவர் உள்ளே இறங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா அந்த போராட்டத்தை எடுத்து நடக்கிற சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு? ஸோ இதான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே தான். ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 2 மணி நேரம் 45 நிமிஷத்துக்கு மேலே போகுது. ஸோ அப்படி இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி தெரிஞ்சு எங்கேயும் போர் அடிக்கல. படத்தில் இன்னொரு மெயின் பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம்னா படத்தில் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்புறம் மூவியில் வர டைலாக்ஸ். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பார்த்து செதுக்கியிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து அந்த இன்டர்வல் பிளாக்ஸ் அப்புறம் கிளைமேக்ஸ். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணிச்சு. ஸோ படத்தில் நெகட்டிவ்னு சொல்ல பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு இருந்த ஒரே நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இவங்க தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ப்ரொமோட் பண்ணது தான். படத்தில் வந்து அந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா பாட் வியூஸை ஏற்றி தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா நெகட்டிவை படுத்தி விட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் போகிற எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா இல்லாமல் போய் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களை வேறு லெவலில் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த படம் நான் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ அமரன் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் பிளாக் பஸ்டர் படமாக பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. அது உறுதி. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 ரேட்டிங்ஸ் கொடுப்பேன்.